ஏன் ஃபாரினர்ஸ்லாம் இந்தியன்ஸ் வெறுக்கிறாங்க தெரியுமா? ஒய் ஃபாரினர்ஸ் ஹேட் இந்தியன்ஸ். அதுக்கான விடை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நான் ரொம்ப நாளாக பண்ண நினச்ச வீடியோ, என்ன நிறைய பேர் பண்ண சொன்ன வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ நான் காமிக்க போகிற இந்தியன்ஸை இந்தியன்ஸே வெறுப்பாங்க. என்னன்னா, இப்போ நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம், எதுக்கு போகிறோம்? நம்மளே இங்கேருந்து ஒரு நல்ல லைஃப் கிடைக்குமா? பஞ்சம் பிழைக்க போகிறோம், உண்மையாக சொல்லணும் அதுதான் கரெக்டாக. இப்போ இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துக்கு போனால் என்ன பண்ணுவோம்? நீங்கள் அந்த ஊர் நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணணும், நடந்துக்கணும். பட் இங்கேருந்து போகிற இந்தியன்ஸ் பண்ணுறாங்க, எல்லா இந்தியன்ஸும் கிடையாது, பட் நிறைய இந்தியன்ஸ். பட் அந்த தப்பாக நெகட்டிவாக பண்ணா தெரியுமா? அதுதான் இன்ஸ்டாகிராமில், சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகும். ரீசெண்டாக விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு. தேம்ஸ் நதி, லண்டன் தேம்ஸ் நதியில் விநாயகரை போட்டுக்கிறாங்க. எல்லாம் கழுவி 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 ஊதுறாங்க. சரி, வீட்டில் கொண்டாடுறது வேற ஒன்னொரு பர்சனல் விஷயம். அதை தூக்கிட்டு பப்ளிக்கில் நியூஸ் போடுறது. நம்ம ஆளுங்களுக்கு நியூசன்ஸ் எது, பிரைவேசி எதுன்றதே தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேரோட்டம் பண்றது, பேண்ட் வாட்சி, அந்த ஊர் ஃபுல்லாக டிராஃபிக்கை பிளாக் பண்ணி போகிறது. ஏன் அதெல்லாம்? அவங்க ரூல்ஸ் வைஸ் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது guys. ரொம்ப லீனியன்ட், எல்லாரையும் மதிப்பாங்க. இவனுங்க அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கேருந்து லட்சமா காசு கொடுத்து படிக்க போயிட்டு, ஸ்டூடெண்ட் லோன் எடுத்து படிக்க போயிட்டு அங்கே போய் திருடுறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ கேவலம் தெரியுமா? நமக்கு மெயினாக அந்த டூரிஸ்ட் விசா கொடுத்து கூட ஏன் அவ்வளோ யோசிக்கிறாங்கன்னா, ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் இருந்துச்சு, ட்ரக் ஆக்சிடென்ட். எங்கேயோ பஞ்சாப்ல டிராக்டர் ஓட்டணும் போல இருக்காங்க. ஒரு ட்ரக்கை ஓட்டி 3 பேர் ஒரு ஃபேமிலி அப்படியே காலி பண்ணிட்டான். விசாரிச்சு பார்த்ததில்ல, இல்லீகல் இமிகிரண்ட். இப்படியெல்லாம் பண்ணா எப்படி இந்தியன்ஸை மதிப்பாங்க? இங்க ரேப் பண்ணிட்டு வெளியில ஈஸியா சுத்துவாங்க தெரியுமா? அந்த மாதிரிலாம் அங்க பண்ண முடியாது. 18 வயசு கீழே இருக்க பசங்க கிட்ட நீங்க விளையாடுனீங்கன்னா ஜென்மத்துக்கு வெளில வர முடியாது. நம்ம ஆளுங்க இங்கேருந்து போயிட்டு எல்லாம் 40, 50 வயசு ஆளுங்க 18, 15 வயசு, 18 வயசு கீழே இருக்க 15, 14 வயசு பசங்க கிட்ட அவ்வளவு தப்பா பிஹேவ் பண்ணாங்க. பெடோஃபைல் கேஸ்ல உள்ள போறாங்க. ஓ மை காட். அப்புறம் எங்கேயாவது பப்ளிக்ல டிக்டாக் பண்றது, நீங்க டான்ஸ் ஆடி வீடியோ போடுறதா யாருமே தப்பு சொல்ல மாட்டாங்க. நீ பப்ளிக்ல கூட ஓப்பன் ஸ்பேஸ்ல ஆடிக்கிறதா அவங்க விருப்பம். நீ பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணி பண்ணாதான் பிரச்சனை. ட்ரெயின்ல ஆடுறது, ஒரு வீடியோ நான் ஒரு வாட்டியும் பார்க்கும் போதும், படம் ரிலீஸ் ஆச்சு, தியேட்டர் ஃபுல்லா பேப்பர் கிழிச்சு போட்டு கேக்கு வெட்டி பாலாபிஷேகம், அங்க போயிட்டு பாலாபிஷேகம் பண்ணாங்க. இதெல்லாம் பண்றதெல்லாம் யார் தெரியுமா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் படிக்காதவங்க அறிவு இல்லைன்னு சொல்லி. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. படிச்சவனுக்குமே அறிவு கிடையாது. இது பண்றது எல்லாருமே டிகிரி வாங்கிட்டு விசா இன்டர்வியூ கிளியர் பண்ணி போறதுதான். ஸோ படிப்புக்கும் பகுத்தறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அண்ட் நம்ம போட்டிருக்க இந்த வீடியோ எல்லாம் எவனா ஒருத்தன் ஜஸ்டிஃபை பண்ணி வந்தானா ரைஸ், அவன் தான் முதல் எதிரி. தயவு செஞ்சு இவனெல்லாம் டீபோர்ட் பண்ணி, எல்லாம் டீபோர்ட் பண்ணி இங்கே தான் போறேன், இங்கே தான் பண்ண போறான். அவன்லாம் மொத்தமா வேற ஏதாவது கிரகம் தான் அமுச்சு விட்றீங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் லெட்ஸ் மேக் அ பெட்டர் வேர்ல்டு. கொஞ்சம் நாகரிகமா நடந்துப்போம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஃபாலோ கொடுங்க. நிறைய பேசுவோம். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.